பிடிச்ச மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மான். சார் நிறைய எப்பயுமே இளையராஜா. இளையராஜா வந்து நிறைய ஆக்டர் யாரு? எப்பவுமே ஹாரிஸ் ஜெயராஜ் தான். ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மான். ஆமா சார். பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார் சார்? யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா யார் சார்? அப்போ இளையராஜா. இப்போ Most favorite music director is A.R. Rahman. Favorite music director is A.R. Rahman only because also யுவன் சார். யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா டைரக்டர் யாரு? ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மான் சார். ஓகே. நமக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் வந்து தேவா தான் சார். தேவா கானா ஹிட்ஸ். எனக்கு பிடிச்ச அனிருத் சார். அனிருத். ஓகே. சோ அனிருத் வந்து வித்யாசாகர். ஓகே. சோ மியூசிக் டைரக்டர் யாரு? எனக்கு பிடிச்சது அனிருத் ப்ரோ. அனிருத். தேவா சார். தேவா சார். ஓகே. பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? இளையராஜா தான். இளையராஜா. ஏஆர் ரஹ்மான் பிடிக்கும் ரொம்ப. ரொம்ப ஓகே. சோ அவர் பண்ண ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான். சோ ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர் யாரு? இளையராஜா. இளையராஜா. ஓகே. சோ பிடிச்ச மூவி ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான். ஸோ வெல்கம் டு மேச்சிசை. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் வந்திருக்கோம். மெரினா பீச்சில் இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி எடுக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யார், அவங்களோட மியூசிக் ஆல்பம் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பற்றி கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சால் அவங்களுக்கு ஒரு 2 லைன் பாட முடியுமான்னு கேட்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன முயற்சி தான், இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார்? எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மான். ஸோ அவர் நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காங்களா, உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம்னா அவரது நிறைய இருக்கு, எல்லாமே ஃபேவரட் தான். ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா காதலர் தினம். காதலர் தினம். ஓகே. காதலர் தினம்ல நிறைய நல்ல சாங்ஸ் இருக்கு. ஓகே. அதில் ஏதாவது ஒரு நல்ல பாட்டு? அதில் வந்து இந்த சாங்கு காதல் எனும் தேர்வு கொஞ்சம் பாட முடியுமா? காதலினும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான், உன் இன்னும் என்னும் ஏட்டில் என்னை பார்த்தபோது நானே என்னை நம்பவில்லை, இந்த கண்ணை நம்பவில்லை. உண்மை 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 அன்பே உன்மேல் உண்மை, உன் வசம் எந்தன் பெண்மை. டோலி 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 டோலி. தேங்க்யூ. சூப்பர் பாடுறீங்க. தேங்க்யூ. ஹஸ்பண்டுக்கு டெடிகேட் பண்ணுறீங்களா பாட்டை? என்னோட ஹஸ்பண்ட்க்கு டெடிகேட் பண்ணுறேன் இந்த சாங். தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார்? ஏஆர் ரஹ்மான் பிடிக்கும் ரொம்ப. ரொம்ப ஓகே. ஸோ அவர் பண்ண ஆல்பங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம்னா என்னது? ரோஜா சாங் ரொம்ப பிடிக்கும். ரோஜா. ஓகே. அந்த மூவில எல்லா சாங்கும் பிடிக்கும். எல்லாம் பிடிக்கும். ஓகே. ஏதோ ஒரு பிடிச்ச சாங், அடிக்கடி முணுமுணுக்கிற சாங் ஒரு ஃபியூ லைன்ஸ் பாட முடியுமா? எல்லா சாங்கும் பிடிக்கும். அதில் அந்த காதல் ரோஜாவே அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபியூ லைன்ஸ் பாட முடியுமா? காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே. That's it. கண்ணுக்குள் நீதான். தெரியும் ஆனா வேண்டாம். நீ ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது பாடுறியா? ஒரு மாநாட்டு சொன்னாரு தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி. அதான் விஜய் பாட்டா? ஸோ உனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது பாடுறியா? மண்ணையில படி பண்ணி இல்லடி அழகெல்லாம் உண்டு ஆல்ரெடி மீனிக்கு இந்தாயே இந்த கொலிக்கு சிலிக்கி ஆடிய கழுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? வித்யாசாகர். வித்யாசாகர். ஓகே. ஸோ வித்யாசாகர் வந்து நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காருல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம்னா டக்குன்னு வரக்கூடிய ஞாபகம் இருக்கக்கூடிய ஆல்பம்? எனக்கு ரொம்ப வித்யாசாகர் சாங்கில் எனக்கு கில்லியோட ஆல்பம் எல்லாமே பிடிக்கும். அதில் வந்து கொக்கரோ கொக்கரோ சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ பைக்கு ரைட் போனாலும் அந்த பாட்டை கேட்பேன். அதை கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அதே ஆல்பத்தில் அர்ஜுனோட வில்லு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்குறதுக்கு. ஒரு ஃபியூ லைன்ஸ் ஒரு பாடுறீங்க. கொக்கரோ கொக்கரோ பாட்டு பாரு. கொக்கரோ கொக்கரோ கோ
ஏ சேவல் கொக்கரக்கோ சேவல் கூத்துனே சிரிக்கோடி கொக்கரக்கோ. ஓகே அதிகமான நல்லா தான் இருக்கு பாடுறீங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? எனக்கு பிடிச்சது அனிருத் ப்ரோ. அனிருத். ஓகே. ஸோ அனிருத் நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காங்களா? அதில் உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம்னா டக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஆல்பம்? 3 ப்ரோ. 3. ஓகே. சார் 3 ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு few lines. இதழின் ஒரு ஓரம் பிடித்தால் கண்ணே என் நாடியை சிரிக்க வைத்தாய், என் இரவெல்லாம் சுகம் தந்தாய், என் நாடியை ஃபீல் இருந்தால் போதும். அந்த சாங் எனக்கு பிடிக்கும். அது ஆளுமா டோலுமா சாங்கு. அலுமா டோலுமா இசாலங்கிடிமா ஆளுமா தேச்சி கல்லி ஜினா கிராக்கி விட்டா சாலுமா அரிக்கல்லு வரிக்கல்லு பத்து விட்டா கல்லுக்கல்லு பல்ச்சின்னு பல்ல பழுக்குது மிட்டா மென்ன லோக்கல்லு. அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? இளையராஜா தான் இளையராஜா. எப்பவுமே இளையராஜா. எப்பொழுதுமே. ஸோ இளையராஜா இசை நிறைய படம் பண்ணியிருக்காரு. 1000க்கு மேலே படம் பண்ணியிருக்காருல. உங்களுக்கு பிடிச்ச படம்னா இது டக்குனு? 16 நிலை, அன்னக்கிளி. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் படம். அது எல்லா பாட்டும் பிடிக்கும். இளையராஜா பாட்டு எந்த பாட்டும் பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும். ஏதாவது ஒரு பாட்டு இளையராஜா படத்துல உள்ள டக்குன்னு ஒன்னு தேடுதே. அதான் பாட்டா? அன்னைக்கு ஒரு பாட்டு இருக்கா? ஆமா இருக்கு, அன்னக்கிளி படத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் 2-3 லைன்ஸ் பாடுங்க. அன்னக்கிளி ஒன்னு தேடுதே 6 மாசம். கேமரா பார்க்கணும். அதுக்கு பிறகு ரிப்ளை பண்ண தெரியல எனக்கு. ஆனா இளையராஜா ஐ லைக் தட். வேர்ல்ட்லயே எனக்கு பிடிக்காததுன்னா, எனக்கு வேர்ல்டில் பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர்னா அது இளையராஜா தான். வேற எந்த டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எனக்கு பிடிக்காது. ஆமா, இளையராஜா சாங் அத்தனை சாங். அப்போலாம் மியூசிக் கொஞ்சம் மெலோடியா அந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி இல்லை. எனக்கு எல்லாமே ஐ லைக் தட். அந்த மாதிரி என்னுடைய மெலோடிஸ் தான். மைக்கேல் மதன காமராஜன் படத்துலலாம் வருது இல்லை, அந்த மாதிரி சாங்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கிற சாங். எனக்கு நிறைய வந்து ராசாத்தி ஒன்று காணாத மெல்லிசமா பாட்டு எல்லாம் மெலோடி சாங் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணாரு. பட் எனக்கு வேர்ல்டுலேயே பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் இளையராஜா. ஐயா தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? தேவா சார். தேவா சார். ஓகே. ஸோ அவர் பண்ண ஆல்பத்தில் ரொம்ப பிடிச்ச ஆல்பம்னா என்னது? சாங் பார்த்தீங்கன்னா உன் பேர் சொல்ல ஆசைதான். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபியூ லைன்ஸ் பாட முடியுமா? இன்னொரு பாடுங்க. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரையா ஆசைதான், ஆசைதான் உன் மேல் ஆசைதான். ஜி அவ்வளோதான் ஜி தெரியும். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான். ஸோ ஏஆர் ரஹ்மான் நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காருல்ல. ஸோ டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு ஆல்பம்னா எது சொல்லுவீங்க? மின்னலே. அப்புறம் மின்னலே ஆரிஸ் ஜெயராஜ். மின்னலே வந்து ஆரிஸ் ஜெயராஜ். நினச்சிருப்பாங்க ரோஜா. ரோஜா. அப்புறம் இன்னொன்று இப்போ வந்து பிரபுதேவா படம் ரீசெண்டாக வந்தது. இல்லை, பழைய படம் பிரபுதேவா. காதலன். காதலன். ஓகே. இன்னொன்று வந்து ரோமியோ. ரோமியோ. மிஸ்டர் ரோமியோ. அரவிந்த் சாமி நடிச்சிருப்பா. அரவிந்த் சாமி இருப்பாப்புல. ஓ, ஓகே ஓகே. மின்சார கனவு. மின்சார கனவு. நேஷனல் அவார்டு. ஆமாம் ஆமாம். அந்த பாட்டு நல்லா இருக்கும். அந்த பாட்டில் எல்லாம் பாட்டும். சரி, ஏதோ ஒரு ஃபியூ லைன்ஸ் பாட முடியுமா ஏஆர் ரஹ்மான் சாங்? ஏதோ ஒரு பிடிச்ச பாட்டு டக்குன்னு ஞாபகம் மாதிரி. அது டக்குன்னு எனக்கு வாயில வர மாட்டேது எதுவுமே. அடிக்கடி மினுமினுக்கிற பாட்டு. ஆமா, என்ன பாட்டு அது? வெண்ணிலவே வெண்ணிலவே. அதுதான். ஆமா, அந்த பாட்டு பாட முடியுமாங்க? சரி, ஓகே. நீங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான். ஸோ ஏஆர் ரஹ்மான் வந்து நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காருல்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம்னா இது டக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. சங்கமம் படத்துல பண்ணார்ல, மணித்துளி மணித்துளி மணில் சங்கமம். ஸோ அந்த பாட்டு ஒரு ஃபியூ லைன்ஸ் பாட முடியுமா? மலைத்துளி மணித்துளி மணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியின் மணில் சங்கமம் சங்கமம் சங்கமம். இந்த மியூசிக் இடையில நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ரசிப்போம், அவ்வளோதான். ரசிப்போம். ஏஆர் ரஹ்மான் தான் உங்களோட. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ்.
ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? இளையராஜா. இளையராஜா. ஓகே. ஸோ இளையராஜா பார்த்தீங்கன்னா நிறைய படம் பண்ணியிருக்காரு. 1000க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காருல. உங்களுக்கு பிடிச்ச படம்னா டக்குன்னு ஞாபகம் இருக்கக்கூடிய படம் எது? மௌனராகம். மௌனராகம். ஸோ ஏதாவது ஒரு பாட்டு இளையராஜா பாட்டு டக்குன்னு பாட முடியுமா? ஒரு ஃபியூ லைன்ஸ். சரி ஓகே. ஓகே யாராவது சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மூவி ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லுங்க. ஏ ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான். ஓகே. ஸோ ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காருல்ல. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம்னா எதுன்னு சொல்லுவாங்க? கிழக்கு சீமையிலே பிடிக்கும். கிழக்கு செம்மி. பாம்பே பிடிக்கும். பாம்பே பிடிக்கும். ஓகே. ஸோ ஏஆர் ரஹ்மான் சாங்ல ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு ஃபியூ லைன்ஸ் பாட முடியுமா? பாட்டெல்லாம் பாடுறலாம் தெரியாது. இல்லை சும்மா பாடுங்க ஒரு சாதாரண. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். தேங்க்ஸ். நீங்கள் சார்? இல்லை அவங்க கிழக்கு செம்மில் மீது உங்களுக்கு என்ன? எனக்கு அவங்களுக்கு பிடிச்சதான். ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார்? எனக்கு பிடிச்ச அனிருத் சார். அனிருத். ஓகே. ஸோ அனிருத் வந்து நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காருல்ல. எந்த ஆல்பம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? 3 மூவியில் வரணும் சார். 3 மூவி. ஆமாம். ஓகே. அனிருத் சாங் ஏதாவது ஒரு 2 லைன்ஸ் பாட முடியுமா? பாட தெரியாது. சும்மா பாடுங்க. எனக்கு பாட சத்தியமாக பாட தெரியாது எனக்கு. ஏதாவது ஒரு பாட்டு டக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய பாட்டு இல்லை பிடிச்ச பாட்டு அந்த மாதிரி சொல்கிறீங்க? எனக்கு பாட தெரியாது. அவர் வேணா பாட சொல்லுங்க. பாட வராது. சரி பாட்டு ஏதாவது சொல்லுங்க டக்கு. பாட்டு டக்குன்னு சொல்லலாம். எங்கேயோ பார்க்கிறேன் என்னென்ன சொல்கிற உள்ளத்தை சேர்த்திட. அவ்வளோ நல்லதான் பாடுறது. எனக்கு தெரியாது பேர் அவ்வளோ. அந்த பாட்டு தான். அந்த பாட்டு. அவ்வளோ. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? மியூசிக் டைரக்டரா யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா வந்து நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காருல. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம்னா எது சொல்லுவீங்க? பையா. பையா படத்துல எல்லா பாட்டும் பிடிக்கும். பிடிக்கும். பாடலாம். சரி ஏதோ ஒரு 2 லைன்ஸ் பாட முடியுமா? அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் வராது. சும்மா நம்ம வாய்ஸ் தான் சாதாரணமாக பாடுறது. இல்லை ஒரு சத்தியமாக வராது. சும்மா கேட்குறதோட தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பையா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டதுனால ஞாபகம் டக்குன்னு தான். ஓகே தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? யுவன் சார். யுவன் சங்கர் ராஜா. ஓகே. ஸோ யுவன் சங்கர் ராஜா நிறைய படம் பண்ணியிருக்காருல. உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம்னா எது சொல்லுவீங்க? புதுப்பேட்டை. புதுப்பேட்டை அதான் டாப் ஃபர்ஸ்ட். அதான் ரொம்ப சோல்ஃபுல். சோல்ஃபுல். சார் அப்போ அவரோட சாங்ஸில் ஏதாவது ஒரு ஃபியூ லைன்ஸ் உங்களால் பாட முடியும்? புதுப்பேட்டையில் டக்குன்னு ஞாபகம் வரல சார். இல்லை அந்த போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் அந்த பாட்டு கூட போனாங்க. இனி யுவன் சங்கர் ராஜா சாங்ஸ். அராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சுவர்க்கமே வேதம் 4ம் சொன்னதே அதை நான் மறவேனே அம்மா என்னும் மந்திரமே. ஓகே நல்லா பாருங்க. தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மான் சார். ஓகே. ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காருல. அதில் எந்த ஆல்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? திடீர்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, லேட்டஸ்ட்டாக பண்ணார் பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு நேர் ஸ்டேடியத்தில் ஒரு ஈவெண்ட் போச்சு பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை ஈவெண்ட்லாம் ஓகே. நான் சொல்ல படம்னா டக்குன்னு இந்த படத்தில் ஆல்பம் எல்லா பாட்டும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன படம் சொல்கிறது, நிறைய படம் இருக்கீங்களா, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா திரும்ப சொல்லுவேன். நான் என்ன படம் சொல்கிறது, உயிர் அந்த மாதிரி. அதில் வர எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஸோ ஏஆர் ரஹ்மான் சாங் அவரோட பாட்டு ஏதாவது ஒரு 2 லைன்ஸ் பாட முடியுமா? பாட்டே பாட முடியாது. அதெல்லாம் பாட முடியாது. அவர் பாடினாருன்னா கேட்க வேணா முடியுமே தவிர என்னால் பாட்டெல்லாம் அடிக்கடி முணுமுணுத்துட்டு இருக்க பாடல் அந்த மாதிரி ஏதாவது? அதான் எல்லா ஈவெண்ட்லேயும் போடுவாங்க சார், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோசம் ஒரு பாட்டு, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். முஸ்தபா அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபியூ லைன்ஸ் பாட்டு வராது. சரி ஓகே ஓகே தேங்க்ஸ். ஸோ ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்?
favorite music director is A.R. Rahman only because also he belongs to Tamil Nadu, and most of his music is very beautiful, which will be fall down to our heart. And he is the very kind person also. I'm staying here near about more than 13 to 14 years, and I like very much the Tamil music industries also, and especially Tamil government also. Okay. Yeah, whoever is ruling, they are doing good job. Okay. No, Okay. Which A.R. Rahman album you like most? that Jai Ho. Jai Ho is a very nice one, which done by A.R. Rahman only. Won Oscar also. yes. And he is a very kind person. Okay. And any Tamil album you like, A.R. Rahman music? A Tamil album I don't know, but I know about Vijay here is a very famous actor. Like his movie very famous in North also. Theri, I think so. Theri one movie is there. Yes. So yeah, he is also very good person. Okay. So can you sing any your favorite song of A.R. Rahman? Yeah, Jai Ho. That's Sare. yeah. Jai Ho. Yes. Okay, thanks. Okay, thanks. So who is your favorite music director? My most favorite music director is A.R. Rahman, one and only, finest. Okay. So you're from Tamil Nadu or other state? No, I am from Bihar, Kishanganj. Okay. But you like A.R. Rahman? Yeah, of course. Okay. I think entire nation likes A.R. Rahman. So which album of A.R. Rahman you like most? Most like that Jai Ho. Jai Ho, yes. That is the most I think famous music of A.R. Rahman. And there is one Chaiya. Yeah, that is the most, yes. This is my favorite music. Can I sing a song for any A.R. Rahman song? You want me to sing a song? Yeah. No. Chaiya. And Jai Ho. That's it. I am not a good singer, man. Okay. You like A.R. Rahman only? Yeah, Okay. A.R. Rahman. My most favorite A.R. Rahman. Okay, thanks. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார் சார்? அப்போது இளையராஜா, இப்போ மாறிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் இளையராஜா தான். ஆமாம், ஃபர்ஸ்ட் இளையராஜா தான். இளையராஜா இசைஞானி அவர் நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆல்பம்னா டக்குன்னு எது சொல்வீங்க? மோகன் ஹிட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே இதை ஒரு படம்னா டக்குன்னு இது கீதாஞ்சலி நல்லா இருக்கும். அப்புறம் இதயம் ஒரு கோயில் அது நல்லா இருக்கும். சரி, ஏதாவது ஒரு சாங்ஸ் நீங்கள் டக்குன்னு பாட முடியுமா உங்களுக்கு மைண்ட் அடிக்கிற? அதான் அந்த என் இனிய பொன் நிலாவே பாட்டு 2 லைன் பாட முடியும்? இல்லை, அவ்வளோ சும்மா பாடுங்க. நம்ம என் இனிய பொன் நிலாவே தினம் தினம் புது சுகம் தொடருது தினம் என் இனிய பொன் நிலாவே. கிட்டார் வேற ஏதாவது பாட்டு? வேற என்ன எவ்வளோ இருக்குது. அந்த என்ன சொல்றது, இந்த நிலாவே பாட்டு நல்லா இருக்கும். நிலாவேவா அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதெல்லாம் மெலோடியில் லைட் என்னுடைய மன்றம் அந்த தென்றலுக்கு சங்கீத மேகம் இதெல்லாம் இன்னைக்கு கேட்டால் கூட நல்லா ஒரு இனிமையாக இருக்கும். நைட்டு கேட்கும். ஆமாம், நைட் கேட்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி பாட்டு இது வரதில்லை, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, அதாவது இப்போ மியூசிக் தான் ஃபஸ்ட்டு வருது இல்லை, பாட்டு வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது. இன்னொன்று நிறுத்தி நிதானமாக கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. எல்லாம் ஸ்பீடாக போகுது சாங்ஸ். இந்த வார்த்தைங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் டங்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த மெலோடி. மியூசிக்கும் சரி, ரெண்டாவது அந்த பாட்டோட லிரிக்ஸும் சரி, கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாங்க. அதை வந்து நம்ம அவ்வளோ மெமரிபிள் வச்சுக்கிறதுக்கு இப்போதைக்கிற யூத்துக்கிறவங்க மெமரியாக வச்சுக்கிறாங்க. ஆமாம், நம்மளாம் கொஞ்சம் வச்சுக்கணும்னா அந்த மைண்டில் உடனே நிற்க மாட்டேங்குது. அதாவது இன்னைக்கு இந்த பாட்டு நாளைக்கு அந்த பாட்டுன்ற மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு பாட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. அதெல்லாம் அப்படியே இல்லைக்கா, ஒரு எத்தனை வருஷமானாலும் மைண்டில் வந்து நிற்க. தேங்க்ஸ் சார். ஓகே.
உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? எப்பவுமே ஹாரிஸ் ஜெயராஜ் தான். ஹாரிஸ் ஜெயராஜ். ஆமாம். ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்களா? மின்னலையா? மின்னல் அதில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அது மூவி. ஓகே. வேற ஏதாவது ஆல்பம் ஹாரிஸ் ஜெயராஜ்? வேற ஃபர்ஸ்ட் வந்து மின்னலே தான். ஃபர்ஸ்ட்ல மின்னலை தான். ஓகே. அந்த படத்தில் ஏதாவது ஒரு பாட்டு 2 லைன்ஸ் பாட முடியுமா? கண்டிப்பாக பாடுங்க. அது என்னது, வேறென வேண்டும் ஒரு முறை சொன்னால் போதும் நிலவைய எங்கள், அவ்வளோதான் சார். தேங்க்யூ. சும்மா பாடுங்க. இல்லை எனக்கு அவ்வளோ பாட்டு வராது எனக்கு. சரி, ஓகே, தேங்க்ஸ். நீங்கள் மேடம்? ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார் சார்? யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா. ஓகே. ஸோ யுவன் சங்கர் ராஜா நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காருல்ல, அதில் எந்த ஆல்பம் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்? போர்க்காலத்தில் இருந்த வீட்டோ, புதுப்பேட்டை ஆல்பம். ஆமாம் சார். ஸோ அந்த படத்தில் அந்த பாட்டு பாட முடியுமா? வேணாம் சார். இப்போ பாடினா எனக்கு செட் ஆகாது. சரி, பாட்டு லைன்ஸ் வரிகள் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இது பண்ணுவார். அந்த அந்த போர்க்களத்தில் அதே ஒரு 4 லைன் பாடுங்க. சார். ஸோ உங்களுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா ஒரு ஆல்பத்தில் புதுப்பேட்டை படம். ஆமாம் சார். தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? பிடிச்ச மியூசிக் டைரக்டர் இளையராஜா தான். இளையராஜா தான் எப்பவுமே. எப்பயுமே இளையராஜா தான். இளையராஜா வந்து நிறைய படம் பண்ணியிருக்காருல்ல, அதில் உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம் அப்படின்னு டக்குன்னு ஏதாவது சொல்ல முடியும்? இந்த தென்றல் தீண்டு அவதாரம் அந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். எப்பயுமே அந்த பாட்டு பாடிட்டே இருப்பேன். ஓகே. ஏதோ ஒரு 2 லைன்ஸ் பாட முடியுமா? ஈரம் விழுந்தாலே நிலத்துல எல்லாம் துளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏனோ சிலுக்குது. நல்லா இருக்கு ஆக்சுவலா. வேற ஏதாவது தென்றல் வந்து இன்னொரு 2 லைன்ஸ் பாடுங்களேன். ஆலம் விழுதாக ஆசைகள் ஊஞ்சல் ஆடுது, அலையும் அலை போல அழகெல்லாம் கோலம் போடுது, குயிலே குயிலினமே அத கதையாய் பேசுதம்மா. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? ஹிந்திலையா தமிழ்லையா சார்? எதுலாம் சொல்லுங்க. எதில் ஒன்று சொல்லுமா? ஏ ரஹ்மான் சார். ஏ ரஹ்மான். ஆமாம் சார். ஸோ ஏ ரஹ்மான் சார் வந்து நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம் டக்குன்னு மைண்ட் வருதுன்னு எது சொல்லுவீங்க? நிறைய இருக்குது சார். அவரது எல்லாமே ஹிட்டு தானே சார் ஆல்பம் பொறுத்த வரைக்கும். ஆமாம், எல்லாமே நிறைய ஹிட்டு தான் அவருது. எல்லா ஆல்பம் நல்லா தான் இருக்கும். ஹிந்திலேருந்து தமிழ் வரைக்கும் எல்லாமே சாங்ஸ் நல்லா இருக்கும் அவருது. ஸோ டக்குன்னு ஒரு படம், ஒரு தமிழ் படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய படம் ஏதாவது சொல்லுங்கள். ரோஜா சார். ரோஜா. ஆமாம், அவர் ஃபர்ஸ்ட் படம். ஆமாம் சார். ஏ ரஹ்மான் சாங்ஸ் நீங்கள் நிறைய பாடுவீங்களா? வீட்டில் கேட்பேன், பாடுவேன். எங்கள் வீட்டில் ஹோம் தேட்டர் இருக்குது, கேட்பேன் அடிக்கடி. ஏதோ ஒரு 2 லைன்ஸ் பாட முடியுமா? என்ன படத்தில் இருந்து பாடணும்? ரோஜாவிலேருந்தே பாடுங்க. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணே வடியுதரில் உன்னை. அதான். கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் கண்ணுக்குள் நீதான், என்னாகுமோ ஏதாகுமோ சொல் சொல். தேங்க்ஸ் சார்.